ஆமை கன்னி மரியாள் வயிற்றில் பிறந்ததுக்கான காரணம் என்னுடைய பாவங்கள், என்னுடைய சாபங்கள், என்னுடைய அக்கிரமங்களுக்கு என்னை விடுவிப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் கன்னி வயிற்றில் பிறந்தார் என்பதை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? என்ன பார்த்துக்கிறீங்க? என்ன பார்க்க வேண்டாம். அடுத்த 3வது கேள்வி. ஆண்டா இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களுக்காக இந்த பூமியில் பல பாடுகள் பட்டு தன்னை ஜீவனையே கொடுத்து மீண்டும் அவர் மறித்து உயிர் தெழுந்தார் என்பதை நம்புறீங்களா? நம்புறீங்க. இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்காக மீண்டும் வந்து அவர் வந்து உங்களுடைய அவரோட வைத்து அரசாட்சி 1000 வருட அரசாட்சியில் உங்களோட அவர் வைத்து கொள்வார் என்பதை நம்புறீங்களா? நம்புறீங்க. அடுத்த கேள்வி என்னென்றால், நீங்கள் சமுதாயத்துக்கும் சபைக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நீங்கள் ஒரு சாட்சியுள்ள ஜீவியம், எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் வாழ்வென்றதை நீங்கள் நம்புறீங்களா? வாழ்வீங்க. ரைட். அடுத்த கேள்வி என்னென்றால், சபை ஒழுங்கு ஆராதனைகள் இல்லைங்களா? சபை ஒழுங்குகள் ஆராதனைகள் எல்லாத்துலையும் நீங்கள் என்ன செய்யணும்? எல்லா தேவ ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும். அப்போ உங்களுடைய ஜெப ஜீவியம், நீங்கள் ஆண்டவரோட உள்ளதான உறவுகள் எல்லாத்துலேயும் நாங்கள் சரியாக இருப்போம். எந்த ஒரு கிளையும் இருக்காது. நாங்கள் சரியாக ஆண்டவர் பார்வையில் நாங்கள் என்ன செய்வோம்? எல்லாருக்கையும் சரியாக நாங்கள் இருப்போம் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? கொடுக்குற வாக்குப்பணம் தானே சரிதானே? நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்க. ரைட். நாங்கள் உங்களுடைய வாக்குப்பணத்தின்படி நாங்கள் நாட்களில் நாங்கள் ஒரு ஒப்பு கொடுக்க போகிறோம். இவருடைய பேர் இவருடைய பேர் இதிலிருந்து ஞானஸ்தானத்தில் பிற்பாடி இவருடைய பேர் யோவான் என்று அழைக்கப்பட போகிறது. அதை போல இவருடைய பேர் யோசுவா என்று பேர் இவருடைய பேர். இவங்களுக்கு என்ன சொன்னாங்க? எப்சிபா. இவருடைய பேர் வந்து இதிலிருந்து எப்சிபா என்று நம்ம அழைக்கப்படும். ஓகே தானே? எப்சிபா பேர் ஓகேயா? சம்மதம் தானே? சம்மதம் எடுக்கிறீங்க ஞானஸ்தானம்? சரி, ஓகே. அப்போ நீங்கள் ஒரு குடும்பத்தில் வரப்போறீங்க, 4 பிள்ளைகள் வரப்போறீங்க எல்லாரும். ரைட். நாங்கள் ஓகே இவருடைய பேரில் சொல்லி எப்சிபா, யோசுவா, யோவான் நாங்கள் மீண்டும் ஒப்பு கொடுக்கிறோம். இதாவே இந்த நேரத்தில் இவர்களுக்கு ஆண்டவரே பழைய வாழ்க்கை உலகப்பிரகமான ஒரு வயதில் பேர் இருந்தாலும் ஆண்டவருடைய பார்வையில் புதிய ஜீவ புஸ்தகத்தில் இவர்களுக்கு ஆண்டவரே நாங்கள் பேரின்படி இவர்கள் அழைக்கப்படும்படியாக நாங்கள் சொல்கிறோம். உங்களுடைய கரம் இந்த பிள்ளைகள் பேர் இருப்பதாக தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கெல்லாம் விலக்கி ஆண்டவரே இந்த பேருக்கு ஏற்றது போல இவருடைய சுபாவங்கள், இவருடைய கிரியைகள், இவருடைய செயல்பாடுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இந்த பேருக்கு தகுந்தற்கொண்டு மாறும்படி நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் இருக்கிறோம் நல்ல பிதாவே. ஓகே வாங்க.